புதுச்சேரி மக்களே, இன்னும் ஓட்டு போடாம இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களோட பொன்னான வாக்க செதற விட்டுறாதீங்க. சிந்திச்சு வாக்களிங்க. மாற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஒரே சின்னம் விசில் சின்னம் மட்டும்தான். விசிலை தயவு செய்து தேர்ந்தெடுங்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை வலுவான யூனியன் பிரதேசமாக மாற்றும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சோ புதுச்சேரி மக்களே, உங்க கண்ணுல இந்த வீடியோ பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு யோசிக்காம விசில் சின்னத்துக்கு ஒரு ஓட்ட போட்டுருங்க. அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். இன்னைக்கு புதுச்சேரி எலெக்ஷனால கடலூர்ல நடைபெற இருந்த தளபதியோட மாசான பிரச்சாரம் இன்னைக்கு ரத்தாயிடுச்சு. அடுத்தடுத்த பிரச்சாரம் கடலூர், காரைக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை அப்படின்னு ஷெட்யூல் நிறைய போட்டிருக்காங்க. இதுல எங்க பெர்மிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு மாசான பிரச்சாரம் வேற லெவல்ல நடக்கும். இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதற்கிடையில இந்த இன்டர்வியூ இருக்கு, இது என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரச்சாரம் பண்ண முடியாத சூழலுக்கு தான் இந்த இன்டர்வியூ ஆப்ஷனை கையில எடுத்தாங்க. இதை ஹோஸ்ட் பண்ண போறது வந்து நம்ம மதன் கௌரி இல்ல கோபிநாத் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. நம்ம தளபதி தரையில வந்தாலும் சரி, திரையில வந்தாலும் சரி, ஜி திரையில வந்தாலும் சரி, வெறித்தனமா கொண்டாடுவோம். இந்த இன்டர்வியூ நடந்தா இதுல நம்ம தளபதி பேச போற முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம். இத நம்ம தளபதி நேத்து திருநெல்வேலி மீட்டிங்ல ஓரளவுக்கு பேசிட்டாரு. கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு போடு. எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு. ஓகே गाइस, அப்புறம் நம்ம இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கிரவுட தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த அளவுக்கு தளபதிக்கு கிரவுட் வருமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி 100% கன்னியாகுமரியில வரும். இதற்கிடையில நம்ம கடலூர்ல அப்புறம் காரைக்குடியில நம்ம தளபதிக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தளபதியை சீட்ல உட்கார வைக்கிற வரைக்கும் ஒக்காலி ஓயவே கூடாதுடா. நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். டிவி கேடா.